Hey guys, welcome to AMG Vlogs. இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கெனலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கெனல்ல என்னென்ன ப்ரீடிங் பண்றாங்க, என்ன மாதிரி டாக் வெரைட்டிஸ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hi play. Hi da. நம்ம கெனலை பத்தி சொல்லு. கெனல் எங்க லொகேட் ஆயிருக்கு? இது என்னென்ன ப்ரீடிங் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவோம். இது லக்கி பெட்ஸ் கோயம்புத்தூர். இது வந்து கரெக்டாக நம்ம ஹோப்ஸ்லேருந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். மணிஷ் தேட்டர்னு சொல்லுவாங்க. ஹோப்ஸ்லேருந்து வாக்கபிள் தான். இங்கே அந்த ஹோப்ஸ் வந்துட்டு கூப்பிட்டாலே நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லக்கி பெட்ஸோட நம்பர் தரேன். மறக்காமல் ஜாக்சனை கான்டாக்ட் பண்ணி நல்ல பப்பீஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய பெட்ஸ் மேலே இருக்க லவ்னால் பண்ணது, வேறு எந்த பப்பீஸ்னாலும் பண்ணல. நான் வந்து பப்பீஸ் சேல் பண்ணுறது எல்லா பப்பீஸ் என்கிட்ட இருக்குது. எல்லா பப்பீஸ் சேல் பண்ணலாம். பீகிள், சிட்ஜு, லேபு, கோல்டன் ரெட்ரிவர். மெயினாக வந்து நான் கோல்டன் ரெட்ரிவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பஞ்சாப்லேருந்து எடுத்த டாக்ஸ் தான். அது போக ப்ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். டாக் சேலும் சரி, ப்ரீடிங்கும் சரி நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே A to Z பெட்டோட ஃபேவரே எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். மற்ற கிணலுக்கும் நம்ம கிணலுக்கு என்னடா வித்தியாசம்? இப்போது மற்ற கிணல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்பேஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு அப்படி இண்டிவிஜுவல் ஸ்பேஸில் வைக்கிறதுனால டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து நான் அதனால என்ன பண்ணுறேன்னா வீட்டுக்கு மேலேயே செட் பண்ணிட்டேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் இது கூட தான் இருப்பேன். டாக்ஸ் கூட வீட்டிலே அம்மாவும் சரி பாப்பாவும் சரி மேக்ஸிமம் டாக்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போயுமே டாக்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறத. என்ன மாதிரி ப்ரீடு வந்து ஸ்பெசிஃபையாக பண்ணுற? மேக்ஸிமம் கோல்டன் ரெட்ரீவர் தான். இவன் பேர் லக்கி. இவனுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. இவன் மேட்டிங் பர்பஸ்க்காக தான், ஸ்டடிங்காக வச்சுருக்கோம். இப்போ இவனோட பப்பீஸ் இருக்குது. இப்போது ரெடியாக இப்போ வேணுனாலும் இவனோட பப்பீஸ் இருக்குது. இப்போ இவன் பேர் ரோலெக்ஸு, இவன் பேர் ரோமியோ, அவன் பேர் டாலர், லேபோட பேர் டாலர். இவனோட எல்லாத்தோட பப்பீஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் இதோட பப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சஸ் எந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கோல்டன் ரெட்ரீவர்? ப்ரைஸ் வந்து இப்போது கோல்டன் ரெட்ரீவர் பார்த்தீங்கன்னா 10 to 12,000 ஸ்டார்டிங் இருக்குது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10,000 இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி. குவாலிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். பேப்பர், கேசி எல்லாம். பேப்பர் வேணும்னா பேப்பர் வந்து 15,000 இருக்குது ஸ்டார்டிங். நம்ம வித்தவுட் பேப்பர் வந்து இந்த ப்ரைஸ் 10 to 12 அந்த ரேஞ்சு ஸ்டார்டிங் வந்துடும். இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் ப்ரீடிங் தான் நீ வச்சிருக்கீங்க? எல்லா டாக்ஸுமே ப்ரீடிங் பர்பஸ் தான். எல்லாமே ப்ரீடிங் வேக்சினேட்டட். காஸ்ட் எப்படி? ப்ரீடிங்க்கு வந்து பப்பி மட்டும் தான், பப்பி டேர்ம்ஸ் தான். இப்போ நம்ம ப்ரீட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 பப்பீஸ் போடுது அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன பப்பீஸ் வேணுமோ அதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பி டேர்ம்ஸ் தான். ஸோ எல்லா வெரைட்டியான டாக்ஸும் வந்து உன்கிட்ட கிடைக்கும்? கண்டிப்பாக. எப்போனாலும் எல்லா பப்பீஸுமே வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த பப்பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை பப்பீஸ் மட்டும் தான் பண்ணுறேன்? இல்லை பப்பீஸ் இருக்குது, கிட்டன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒரு பப்பீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது ஃபுட்டு எப்படி என்ன இதில் கொடுக்கணும், வேக்சினேஷன் எந்த டைமில் போடணுங்கிறது A to Z எல்லாமே ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணி தான் கொடுப்போம் பப்பியை. சரி, நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு பப்பி வாங்குறாங்க வீட்டில், வாங்குறப்ப வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அதை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வேற ஆளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும் வீட்டில்? ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ஓகேவா அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். வீட்டில் இப்போ ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னா அவங்க ரெண்டல் ஹவுஸில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கேட்கணும். வீட்டில் அதே மாதிரி பேரண்ட்ஸ், இப்போது பசங்க ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அப்போது என்ன பண்ணுவோம், திரும்பி நான் அட்வைஸ் பண்ணுவேன். பப்பி திரும்பி அவங்களே வளர்த்துற மாதிரி தான் அவங்க வீட்டிலே நானே போய் பேசுவேன். அந்த மாதிரி பேசி அவங்களும் வச்சுருக்காங்க. இல்லாத பட்சத்தில் வேறு கஸ்டமர் பார்த்து கொடுத்துருவேன். இப்போ பேசிக்காக ஒரு வீட்டில் ஒரு பப்பி எடுக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்? இப்போ நம்ம கடையில் வைக்கிற மாதிரி இந்த பெடிகிரி இதெல்லாம் சஜஷன் பண்ணுவீங்களா? மேக்ஸிமம் பப்பீஸ்லேருந்து ஒரு 6 months வரைக்கும் ட்ரை ஃபுட்டு தான். பெடிகிரி, ராயல் கனினு இந்த மாதிரி ஃபுட்ஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக பார்ன் பேபிஸ்லேருந்து 6 months வரைக்கும் கண்டிப்பாக இது கொடுத்தீங்கன்னா அது நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும் அந்த ஃபுட்டில், ட்ரை ஃபுட்டில். ஸோ அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ரோத் 6 months வரைக்கும் ஒரிஜினல் க்ரோத் வரப்போ அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நான்வெஜ்ஜு, எக்கு, ரைஸு அது வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆஃப்டர் 6 months வந்து நம்ம டாக்கு எத்தனை டைம் ஃபீட் பண்ணலாம்? பர் டேக்கு 2 டைம் ஃபீட் பண்ண போதும். மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணால் போதும். 6 months வரைக்கும் கண்டிப்பாக 4 டைம் ஃபீட் பண்ணணும். ஒரு டாக்கு கண்டிப்பாக 4 டைம்ஸ் ஆச்சு 6 months வரைக்கும் ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த நம்ம என்ன மாதிரி ப்ரீட் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்க வியூவர்ஸ். அதாவது நம்ம வீடு எப்படியோ அதுதான். இப்போ நம்ம லைக் அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா டாய் ப்ரீட் போகிறது பெட்டர். பூடில் இந்த சிட்ஜு, பீகிள் இந்த மாதிரி போகிறது பெட்டர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு. இல்லை ஸ்பேஸ் இருக்குது, தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா கார்டிங் பர்பஸ்க்காக கேட்பாங்க. அதுக்கு வந்து டாபர்மேனு, சிப்பிப்பாறை இந்த மாதிரி டாக்ஸ் போகிறது பெட்டர்.
இல்லை ஓன் ஹவுஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த ரெட்ரீவர் கோல்டன் ரெட்ரீவர் ரொம்ப பெட்டர். அட்டாச் இப்போ நீ ஒரு இம்போர்ட்டட் டாக் கூட ஒரு நாள் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக பண்ணி தரலாம் எல்லாமே. ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டும் அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அடுத்து எப்போ பெரிய கிணல் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக ஐடியா இருக்குது. இன்னி நெக்ஸ்ட்டு நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக பெருசாக பண்ணுவீங்க. கூடிய சீக்கிரம் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு அக்வாரியம் ஷாப் ப்ளஸ் பெட் ஷாப் வந்து நண்பன் வைக்க போகிறான். பப்பியோட வேக்சினேஷன், ஸோ பப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த பப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லிடுவேன். இப்போது என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணணும், எப்படி நாங்கள் என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். ஆனால் அது இடம் மாறுறதுனால அதுக்கு மோஷன் அதெல்லாம் இதாகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். வேக்சினேஷன் வந்து நாங்கள் சொல்கிற டைம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம். கண்டிப்பாக அந்த டைமில் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த டைமில் அவங்க கொண்டு போய் வேக்சினேஷன் பண்ணால் போதும். நாங்கள் சொல்கிற வேக்சின் ரேபிஸ் போடணும், பூஸ்டர் போடணும், 9-in-1 அந்த மாதிரி வேக்சின்ஸ் இருக்குது. 4 வேக்சின் கண்டிப்பாக போடணும். இது போட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா பப்பி எந்த இதுவும் இருக்காது. பார்வோ வைரஸு இந்த மாதிரி வைரஸ்லேருந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம் பப்பி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப்.